ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தோட அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அந்த படத்தை வந்து யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் நாஸ்லனோட படம் தான். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரீஷ் ஏடி தான் வந்து டிரெக்ட் பண்றாரு. ஸோ கிரீஷ் ஏடினா வேற யாருமே கிடையாது, பிரேமலுவில் டிரெக்ட் பண்ண டிரெக்டர் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட நேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா வந்து ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நாஸ்லன் வந்து நடிச்சிருக்காரு. நாஸ்லன் நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாஸ்லன் நத்திங் பட் பிரேமுல நடிச்ச ஹீரோ தான். ஸோ பிரேமுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லலாம். அந்த படம் வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பிடிச்சிருந்தது பிரேமுலு. லைக் அந்த மமிதா பேஜு அண்ட் நாஸ்லின் காம்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. லைக் ரொம்ப லைக் ஃபெமிலியரா இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த படம். லைக் எல்லா டீனேஜர்ஸுமே வந்து எப்படி அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து லைக் இந்த ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு போயிட்டு ஒர்க் பண்ண எப்படி இருக்கும், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு அந்த கதை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் கிரீஷ் ஏடி. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை வந்து அதே ஆக்டரான நாஸ்லனை வச்சு எடுக்கிறாரு. ஸோ அதனால இந்த படம் வந்து அதே லைக் வைப்ல இருக்குமா, டிஃப்ரெண்ட் வைபா இருக்குமான்னு தெரியலன்னு யாருக்கும் தெரியல. பட் ஆனால் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாஸ்லன் வந்து நடிக்கிறதுனால இந்த படம் வந்து லைக் ஒரு ரொமான்டிக் படமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபுல்லி லைக் லவ் ஸ்டோரியா இருக்கும். பிகாஸ் பிரேமோலயே பாத்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி லவ் ஸ்டோரி தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரே வந்து ஐ எம் காதலன்னு நினைச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல்லா நாஸ்லினோட லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹீரோயின்ஸோட மற்ற கேஸ்ட் தான் வந்து அதிகமா அவங்க வந்து லைக் ரிவீல் பண்ணதுனால இந்த படம் வந்து ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படமா இருக்குமா அப்படின்னு சொல்றது டவுட் தான். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இந்த படத்துல நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து லைக் அவங்க லவ் மேட்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அண்ட் ஆல்சோ அந்த லவ் வந்து எப்படி வருது, ஸோ அந்த படம் வந்து இந்த பையன் வந்து எப்படி டிராவல் பண்றான் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எதிர்பார்க்கறாங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாஸ்லனோட ஆக்டிங் அண்ட் கிரீஷ் ஏடியோட டைரக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து செகண்ட் டைமா வந்து வரதுனால ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.